மனநல நலப்பணியில் மரியாவின் பங்கு. மனம் என்பது ஒரு குரங்கு, ஒரே இடத்தில் இருப்பதில்லை. தாவும் மனப்பான்மை கொண்டது. மனம் நலம் பெற்று இருந்தால்தான் வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுத்த முடியும். மனம் நிலையாக இருக்க வேண்டும். மனம் பாதிக்கக்கூடியவர்கள்தான் உலகில் எத்திசையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாதிப்புக்கு இடம் கொடுத்து வாழ்பவன்தான் மனநலம் குன்றியவனாக பலவித நோய்களுக்கு, பலவித தீய வழிகளுக்கும் சென்று விடுகின்றான். இத்தகைய மனநிலையை சிறப்பாக யார் எதிர்கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்பவன் அதில் மாறுபாடற்ற நல்ல மனநிலையில் வாழ முடியும். ஆனால் எல்லா நிலையிலும் சிறப்பாக இதை எதிர்நோக்கி எதிர்கொண்டு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களில் மிக எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் மரியாள்தான். ஆம், உலகில் பிறந்த அனைத்து மனிதனுக்கும் மனநலம் பாதிக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளைத்தான் சந்திக்கின்றான். அது அவனவன் கையாளுவதில் இருக்கின்றது. பிரச்சனை என்பது மனிதன் தனது உள்ளத்திலே ஏதாவது சிந்தித்து குழப்பிக் கொண்டிருப்பதுதான் மனநலக் குறைவுக்கு இட்டு செல்கின்றது, உடல்நலக் கேட்டிற்கும் கொண்டு செல்கின்றது. மனசோர்வு, மன அழுத்தம், மன சிதைவு, உணர்ச்சி வசப்படுதல், கவனக்குறைவு, மறதி, சாக்குப்போக்கு, பலவித வலிகள், தூக்கமின்மை, நிறைவு இல்லாமை, பிறரை குறை பேசுதல், பிறரை குற்றம் காணுதல், எதிர்மறையான பேச்சுக்கள், பிறருடைய இகழ்ச்சியை தேடி செல்வது, பிறரை மகிழ்ந்தால் அதில் வேதனைப்பட்டு தன்னையே நொந்து கொள்வது போன்ற செயல்களும் சிந்தனைகளும் இவை அதிகரிக்கும் போதுதான் சரி செய்ய முடியாது மனம் சில நேரங்களில் மன பைத்தியமாக உடல் நோய்களுக்கு இட்டு செல்கின்றது. இந்த மனநோயால் பாதிக்கக்கூடியவர்கள் தங்கள் உள்ளத்தில் நேர்மறையான சிந்தனைகளை சிந்தித்து எச்சூழலிலும் நிறைவை கண்டடைந்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். அதை மரியன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். மரியாள் பிறப்பிலிருந்து வளர்ந்து வாழ்ந்து இயேசுவுக்கு தாயாக குறித்த நேரத்திலும் சூசைக்கு மன ஒப்பந்தமான போதும் இயேசுவை கல்வாரி, துயரம், சிலுவை, இறந்து மடியில் கடத்திய போது கூட தான் சந்தித்த செயல்பாடுகளில் எல்லாவற்றிலும் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒன்றுமில்லாத நிலையிலே வாழ்ந்த மரியன்னை ஒருவர்தான் எத்தகைய கவலையிலும் மூழ்கிவிடவில்லை. கவலை இருந்தது, துன்பம் இருந்தது. ஆனால் எல்லாம் இறை திருவுளம் என ஏற்று நிறைவாக தன்னை முழுமையாக கையளித்து வாழ்ந்தார்கள். அவர்கள்தான் மனநலக் குறைவின்றி வாழ்க்கை நடத்தினார்கள். அவர்கள்தான் மன நிறைவுக்கு நல்ல எடுத்துக்காட்டான மனிதன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். மனநல பணிகளில் உலகத்தில் எத்தகைய மனிதர்கள் தோன்றினாலும் மரியன்னை என நாம் அழைக்கும் மரியன்னை அவர்களுக்கு ஈடாக யாரும் தோன்றியதில்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை. மன நல அமைதிக்கும் மன நிறைவுக்கும் நல்ல எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் மரியன்னை ஒருவரே. மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் நலப்பணிக்கும் மரியாவின் பங்குதான் அதிகம். அவர் வாழ்க்கைதான் சிறந்த எடுத்துக்காட்டு என்பதில் சிறிதேனும் ஐயமில்லை. அத்தகைய மரியன்னையின் வாழ்க்கையை பின்பற்றி வாழும் ஒவ்வொருவரும் மன நிறைவோடு வாழலாம், மன குறைவின்றி வாழலாம், உடல் நலமின்றி வாழலாம், அனைத்து செயல்களிலும் இடர்பாடுகளிலும் நிறைவோடு வாழலாம், வெற்றியை சந்திக்கலாம், நிறைவை கண்டடையலாம்
எல்லாம் இறை திருவுளத்திற்கு கையளித்து வாழ்ந்தால் வாழ்க்கை பலப்படும், எல்லாம் நலமாக அமையும்.